தமிழகம் முழுவதும் 500 மதுக்கடைகள் மூடப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்ததை தொடர்ந்து அக்கடைகள் அனைத்தும் இன்று மூடப்பட்டன. சென்னையில் மூடப்பட்ட கடைகள் குறித்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் ஆட்சி அமைத்த அதிமுக அரசின் முதல் கையெழுத்தாக தமிழகத்தில் 500 டாஸ்மாக் கடைகள் முதற்கட்டமாக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை மண்டலத்தில் 58 கடைகளும், சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 7 கடைகளும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக வேளச்சேரி, நெசப்பாக்கம், அண்ணா சாலை மற்றும் பெரம்பூர், அதேபோன்று பிராட்வே ஆகிய பகுதிகளில் தலா 1 கடைகளும், கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய 2 கடைகள் என சென்னை மாவட்டத்தில் மட்டும் 7 கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்பென்சர் வளாகத்தில் இருக்கும் டாஸ்மாக் மதுக்கடை எண் 333 கடை தற்பொழுது அடைக்கப்படும் பணிகள் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரி தற்பொழுது ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வு முடிந்த பிறகு இங்கு இருக்கக்கூடிய மதுபான பாட்டில்கள் கிடங்கிற்கு எடுத்து செல்லப்படும் என்றும், அதே போன்று இங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படும் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக அவர்களுக்கு வேறு மதுபான கடைகளில், அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய வேறு மதுபான கடைகளில் பணிமாற்று வழங்கப்படும் என்றும், அதன் பின்னர் அவர்கள் வேறு துறைகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இதன் முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு பொதுமக்கள் பெரும் அளவில் வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழகத்திற்கு படிப்படியாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது முதற்கட்ட பணிகள் அரசு மேற்கொண்டிருப்பதை பொதுமக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.